இன்றைக்கி என் பொண்ணு வந்து அம்மா நான் மட்டன் பிரியாணி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு நெய்லாம் ஊற்றி எண்ணெய்லாம் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுறா. உப்பு தேவைக்கு ஏற்ற உப்புலாம் இருந்தது, அதை போட்டுக்கிட்டு அதில் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுறா. எண்ணெயிலே நல்லா வேகணும் எல்லாமே. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கிறா. ஒரு 4-5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கா. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கா. ஏற்கனவே மட்டனில் வேறு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கு. அப்புறம் நாங்கள் கரம் மசாலாலாம் வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தது வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டா. அப்புறம் மட்டன் ஏற்கனவே வேக வச்சிருந்த மட்டனையும் எடுத்து கொட்டியாச்சு. கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு அதையும் போட்டு எல்லாம் கிண்டியாச்சு. லைட்டாக ஒரு 1/2 மூடி லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுருக்கா. அப்புறம் அளவுக்கு நம்ம எவ்வளோ ரைஸ் போட போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுக்கிறோம். அது ஒவ்வொரு பாஸ்மதி ரைஸை பொறுத்தது. ஒரு சில பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். ஒரு சில பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணி நல்லா இழுக்குது, அதுக்கு 2 கிளாஸ் எடுக்கணும். பெண் பிள்ளைங்களுக்கெலாம் சின்னதுலேயே நம்ம வந்து இந்த சாப்பாடெலாம் சமைக்கிறதெல்லாம் ஒரு ஆர்வத்தை கொடுத்துட்டோம்னா இருந்தால் அதுங்க வந்து அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சமையல் வந்து அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கெலாம் சின்னதுலேயே கொஞ்சம் நம்ம வீட்டு வேலைகளெல்லாம் அப்படியே கற்றுக் கொடுத்துடணும். அப்போ வளர வளர அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. இப்போ நிறைய லேடிஸ்க்கு வந்து சமைக்கிறதே பிடிக்கிறதில்ல, எல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுறது கூட நமக்கெலாம் ஆளுங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் நமக்கு எல்லாம் சொல்லி எடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா இருந்தால் அது நமக்கும் நல்லாயிருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்காது. ரைஸ்லாம் போட்டு குக்கரில் எல்லாம் வச்சுட்டா இன்னும் ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி. பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்கள் பொண்ணு செஞ்ச பிரியாணி. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கா. அவளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. பாருங்கள், கலரும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கும் அப்படிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்து வீட்டிலலாம் பழக்குங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதை கண்டிப்பாக